ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினோடு விவசாயிகள் சந்தித்திருக்கிறார்கள். காவிரி விவகாரம், மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை விவசாய சங்க பிரதிநிதிகள் சந்தித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காவிரி விவகாரம், மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நேற்று அமைச்சர்களோடு விவசாய சங்க பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்திருக்கிறார்கள். காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து திமுக வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜ்குமார், என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று சென்னையில் விவசாயிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை சென்னையில் சந்தித்து பேசியிருக்கிறார். அனைத்து விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தெய்வ சிகாமணி தலைமையில் விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். ஏற்கனவே திமுக காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னதாக தஞ்சை மாவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கான உரிமை, அதே போன்று மேகதாது அணை கட்டக்கூடிய நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே விவசாயிகளுடைய இந்த விவகாரம் குறித்தும், அதே போன்று பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், இதனால் சிறு குறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர். எனவே இது போன்ற ஒரு அம்சங்களை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசித்ததாக தெரிவிக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் அனைத்து விவசாய சங்கத்தின் சார்பாக நாகை மாவட்டத்திலிருந்து சென்னை தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு மாவட்டமாக விவசாயிகளுடைய கோரிக்கையை வலியுறுத்தி பேரணி ஒன்றை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டதாக விவசாய சங்க பிரதிநிதிகள் சார்பாக தெரிவிக்கிறாங்க. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.